ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீமா ரோட்டி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து 1/2 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போட்டு ஆயிலே சேர்க்க தேவை கிடையாது. அதுலேயே வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சாவே போதும். நல்லா பஞ்சு போல் வெந்துடும் சிக்கன்னு. சிக்கனுக்கு வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. ஏன்னா சிக்கனே தந்து நல்லா தண்ணி விடும். அதனால் வந்து ஒரே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு பசங்களுக்கு வெளியே ஷவர்மா வாங்கி கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு அது இப்போல்லாம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக கிடைக்கிது. பசங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதை வந்துட்டு நான் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் பப்புக்கு வந்து ஏமாற்றி வச்சுருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டில் செய்கிற ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியில் சிக்கன் கீமா வச்சு நான் வந்துட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாய் வச்சுட்டு வெங்காயம், ரொம்ப சிம்பிளான மெனுங்க இது. வெங்காயம் வந்து சின்னதாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வந்துட்டு போட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வந்துட்டு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு சிக்கன் பாருங்கள் 2 விசில் தாங்க வச்சேன். ஸோ வந்துட்டு நல்லாவே வெந்து பஞ்சு போல் வெந்துருச்சு. நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு முழு சிக்கனாக வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதை வந்துட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம கீமா பண்ணிட்டாக்கா அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் சிக்கனையே வந்துட்டு எப்போவுமே சிக்கன் மட்டும் வந்துட்டு முழுசாக வேக வச்சு இந்த மாதிரி வந்து நானே வந்து வேக வச்சு கீமா பண்ணிப்பேன். மட்டன் நல்லா அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே கீமா பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டுட்டு மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் இல்லை மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போல் வந்துட்டு உப்பு கொஞ்சம், ஏன்னா வந்துட்டு நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே வந்துட்டு உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குங்க. வெளியே வாங்கி கொடுக்குறத விட. இது 1, 2, 3 மசாலா நான் எல்லா ஃபுட்லேயும் போடுவேன் கொஞ்சம் போல். என் பசங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போடுவேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் கறி மசாலா கூட போட்டுக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இந்த கீமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கீமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது அதை வந்து நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் போடுங்க. எனக்கும் கூட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பத்தலைன்னு தான் வந்துட்டு பாப்பா சொன்னால், அதனால நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்துட்டு நல்லா கலந்து அதை நல்லா வந்துட்டு இப்படி அது என்ன சொல்லணும், அது வந்துட்டு இப்படி கரண்டியில் வந்து நல்லா வந்துட்டு தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா வந்து செப்ரேட் ஆகிடும். நல்லா வந்து கலந்து விடணும். நல்லா அந்த மசாலாலாம் வந்துட்டு ஒன்று கூட ஒன்று வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இது வந்துட்டு நம்ம வந்து இப்போது இதுதான் வந்து சப்பாத்தியில் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். சிக்கன் மட்டும் தான் நம்ம வெளியே வாங்க வேண்டியதாக இருக்கும். சிக்கன் நைட்டே நான் வாங்கி வச்சுருந்தேன். மார்னிங் வந்துட்டு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக. சிக்கனு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள், சப்பாத்தி வந்துட்டு அம்மா வந்து கலந்து தேய்ச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நல்லா வந்து சப்பாத்தி அம்மா வந்து ரவுண்டாக சூப்பராக வந்து திரட்டுவாங்க. அது வந்துட்டு லேயராக வரும். இன்ஷால்லா அதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அது எப்படி வந்துட்டு ரவுண்டாக லேயராக வருது அப்படின்றது. லேயர் சப்பாத்தி மாதிரி தான் இது அம்மா செய்வாங்க. அவங்க செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அவங்க வந்துட்டு தேய்க்கும் போது நான் வந்துட்டு இன்ஷால்லா வீடியோ போடுறேன். இது நம்ம வந்துட்டு நல்ல சைடுலெல்லாம் வந்துட்டு நல்லா சப்பாத்தி வந்து மாவு நல்லா வேகணுங்க. நல்லா சைடாக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு இது வந்துட்டு மயோனீஸு பசங்களுக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு மயோனீஸ் போடுறேன். நம்மளும் கூட சாப்பிட்லாம், கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம் மயோனீஸு. அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பு. ஸோ வந்து அது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். மயோனீஸ் ஏன் போடுறேன் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்திக்கு. மதியானம் சாப்பிட்றதுனால பசங்க அது வந்து ஒரு நல்லதை விட பசங்களுக்கு நம்ம வீட்டிலையே கொடுக்குறது நல்லது. அவங்க போய்ட்டு இல்லைனாக்கா கடையில் வாங்கி தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு மயோனீஸ் வந்து குழந்தைங்களுக்குன்றதுனால நான் கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன்.
ஸோ மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அந்த கீமா வச்சு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கரண்டியில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வாட்டம் வராதுங்க. நான் வந்துட்டு கையில் தான் பண்ணுவேன் நான் எப்போவுமே. கையில் பண்ணாத மம்மி கரண்டியில் பண்ணு அப்படின்னாங்க என் பையன். அதனால் வந்துட்டு ஸ்பூனில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது கெச்சப் போடும்போது ஓப்பன் பண்ணும்போதே வந்துட்டு அதனால் ஃபோர்ஸில் வெளியே வந்துருச்சு. சரி ஓகே, இதை வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கீமா சமோசான்றேன், கீமா ரோட்டி ரெடி ஆகிடுச்சி. சமோசா கூட இன்ஷால்லா நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை. யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு அதை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்துட்டு பாக்ஸில் வச்சிடலாம். சரி, இன்னொரு ரொட்டியும் உங்களுக்காக வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். இது பசங்களுக்காக நோட் பண்ணுங்கள், இது பசங்களுக்காகன்றதுனால தான் வந்துட்டு நான் இதை நிறைய வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து மயோனைஸ் போடுறேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கலாம். வேண்டாம் அப்படின்னாக்கா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு மயோனைஸ் தடவிட்டு பாருங்கள், நான் கையிலேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அது ஸ்பூன்லலாம் வந்துட்டு அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு வரல. அதனால் கையிலேயே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு போட்டுட்டு மேலே வந்துட்டு கெச்சப் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சப்பாத்தியில் வந்துட்டு வச்சு சாப்பிடும்போது. சிக்கனு அந்த மயோனைஸு அந்த கெச்சப்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஷவர்மா சாப்பிட்ட ஃபீலாகவே தான் இருக்கும். அதுக்காக வந்துட்டு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கடையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு நம்ம போட வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பசங்க வந்துட்டு அப்போ தான் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய ரோட்டி, அதாவது கீமா ரோட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.